ஆம், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மேடை ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தப்படும். இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய சின்னத்திரை நடிகர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 வருட உழைப்பிற்கு பிறகு இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது. இப்போ இந்த சூழலில் ஒரு சின்ன லைனப்பாக சொல்லணும்னா, ஒரு 9 வருடங்களுக்கு முன்பு தான் நான் சிவன் சீனிவாசன் அவர்களை நேரடியாக சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நல்ல நடிகர், அதெல்லாம் தெரியும். ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல் நடக்கும்போது சின்ன திரையிலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிலாம் பேசும் பொழுது, நான் உள்ளே போகும்போது யார் தலைவர் யார் அப்படின்லாம் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகல. என்னை கூப்பிட்டு போகும்போது இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம், நீங்கள் உள்ளே வாங்களேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது ரொம்ப ப்ளைனாக பிளாங்காக எதுவுமே இல்லாமல் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கும் பெரிய அனுபவம் இல்லை. அப்போ 2 டீம் உட்காந்து பேசும் பொழுது அந்த மீட்டிங்லேயே 2 டீமில் ஒரு டீம் பிரிஞ்சு போயிடுச்சு. அதில் ஒரு டீம் வெளியில் வந்தது. நான் சொல்வது 10 வருடங்களுக்கு முன்பு. அந்த டீம் தான் திரு சிவன் சீனிவாசன் அவர்களும் போஸ் வெங்கட் அவர்களும் 10 வருடங்களுக்கு முன்பு.